நடிகர் திலீப் மகன் சொல்கிறது என்னென்னா, அப்பாவுக்கும் அப்பா குடும்பத்துக்கும் சினிமாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்பா சினிமா மீதான பேரன்பால் ஆட்டோ ஓட்டி ஹோட்டலில் வேலை செஞ்சு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சென்னை ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்து அப்புறமா பாலச்சந்தர் சார் டைரக்ஷனில் 1980 வறுமை நேரம் சிவப்பு படத்தின் மூலமாக அறிமுகமாகி தமிழ், கன்னடம், மலையாளம்னு 100க்கு மேலே படங்கள் நடிச்சிருக்கிறாரு அப்பா. நிறைய படங்கள் நடிச்சிருந்த அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இதுக்கு முன்னால் தமிழில் பாக்யராஜ் சார், பானுப்பிரியா மேடம் நடிச்சிருந்த RRR படத்தை கன்னடத்தில் தூக்குவோ கிருஷ்ணா அப்படிங்கிற பேரில் பார்ட்னராக சேர்ந்து நடித்து தயாரித்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க அப்பா. பானுப்பிரியா மேடம் கேரக்டரில் கன்னடத்தில் சௌந்தர்யா மேடம் நடிச்சிருந்தாங்க. பாக்யராஜ் சார் கேரக்டரில் ஆனந்த்நாக் சார் நடிச்சிருந்தாங்க. அப்பா வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. படம் சரியாக போகல, பொருளாதார ரீதியாக தோல்வி படமாக அமைஞ்சது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது சென்னை வேணாம், அப்பாவோட அண்ணன் அதாவது என்னோட பெரியப்பா அப்புறம் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் மைசூரில் இருக்காங்கன்னு, சினிமா வேணாம் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அப்பாவுக்கு உடம்பு சரியானது, மைசூர் வந்து சென்னைக்கு வந்துடலாம்னு மைசூர் போனது தான். அப்படியே 7-8 வருஷம் மைசூர்லேயே இருந்துட்டோம். சென்னையில் படிச்சுட்டு இருந்த அக்காவும் நானும் ஸ்கூல் மைசூருக்கு மாற்றிட்டோம். அப்பா உடல்நலம் சரியாகி நல்லா தான் இருந்தார். திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாரு. அப்பா இறக்கும்போது நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன், அக்கா 8வது படிச்சுட்டு இருந்தாங்க 2012. அப்புறமா அக்கா தான் என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. அக்கா எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு அம்மா அக்கான்னு 2 அம்மா. அப்பா இறந்ததும் இங்கே யாருக்கு தெரியாது. எங்கள் அப்பா மைசூரில் தான் இறந்தார். மைசூரில் இருக்கிற மீடியா நியூஸ் பேப்பர் எல்லாம் கவர் ஆச்சு. இங்கே நியூஸ் பேப்பர்னு நார்மல் நியூஸாக போயிருந்தது. அப்பா திலீப் மாதிரி சினிமாவில் நடிக்க ஆசை இருக்காம், சினிமாவில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க வாழ்த்துக்கள்.